Praise the Lord. Hallelujah. கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஹalleluya. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய மாதத்தின் காலை வேளையிலே ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் நமக்கு கற்றுத் தருகிற ஒரு நல்ல செய்தி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஏசாயா 9:1. ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அந்த தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். கைகளை உயர்த்தி ஹalleluya. இந்த மாதம் கர்த்தர் தருகிற வாக்குத்தத்த வார்த்தை இதுதான். அவர் பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பிற்காலம் என்றால் ஃபியூச்சர்ல, இனி வருகிற நாட்களிலே. முந்தின காலம் எப்படி இருந்தது? முந்தின காலம் ஈனப்படுத்தப்பட்ட நிலை. ஈனப்படுத்தப்பட்ட நிலை என்றால் சிறுமைப்படுத்தப்பட்ட நிலை. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், இனி அப்படி இருப்பது இல்லை. அவர் அதை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். நல்ல கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி, உங்கள் முந்தின காலம் உங்களுக்கு வேதனையை கொடுத்திருக்கலாம். உங்கள் பிந்தின காலம் நிச்சயமாய் முந்தின காலத்தின் வேதனையை மறப்பதற்கு ஏதுவாய் இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்துக்கான வார்த்தை கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆண்டவர் கொடுத்துருவார். ஆனால் இந்த மாதத்துக்கு மட்டும் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வர கிடைக்கவே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும்போது இந்த வார்த்தை ஆவியானவர் கொண்டு பேச ஆரம்பித்தார். இந்த 3 வார்த்தை தான். அவர் பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். பிற்காலத்திலே. ஆமென். நம்முடைய நாளையை அறிந்தவர் தான் இன்று நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நம்முடைய நாளையை அறிந்தவர் இன்று நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய கடந்த காலம், நம்முடைய வாழ்க்கையின் முந்தின காலம், அல்லது நம் இப்பொழுது பயணிக்கிற பாதை, அது நம்ம கிட்ட ஒரு செய்தியை சொல்லும். கூடுமான வரையிலும் அது நம்ம கிட்ட சொல்லுகிற செய்தி அவிசுவாசமா தான் இருக்கும். உனக்கு இப்படி நடந்துட்டே, அவ்வளவுதான், எல்லாம் போச்சு. உனக்கு இப்படி நடந்துட்டு இருக்கு பாரு. ஆனா நம்முடைய எதிர்காலம் இருக்கிறது அல்லவா? நம்முடைய நாளை அது நமக்குள்ளே நம்பிக்கையை பேசிக் கொண்டிருக்கும். ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த வேதம் கொடுக்கிற மிகப்பெரிய தைரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் ஒரு வார்த்தை எடுத்து பேசுறாருன்னா அதுல நம்முடைய ஃபியூச்சர் இருக்கிறது, நம்முடைய நாளை இருக்கிறது. என்னுடைய கடந்த காலத்தை அறிந்தவர், என்னுடைய நிகழ்காலத்தை அறிந்தவர், என் எதிர்காலத்தை பேசுகிறார். உன் காலம், உன் வாழ்க்கை எப்படி இருந்தது என்றால் ஈனப்படுத்தப்பட்டிருந்தது, இருண்டிருந்தது, இடுக்கமாயிருந்தது. இனி அப்படி இருப்பதில்லை. காரணம், அவர் அதை மகிமைப்படுத்த போகிறார். அவர் அதை மகிமைப்படுத்த போகிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தை என்பது கடந்த காலத்தை குறித்த நினைவூட்டலை, நிகழ்காலத்தை குறித்த உணர்வையும், வருங்காலத்தை குறித்த நிச்சயத்தையும் கொடுக்கக்கூடியது. இந்த வார்த்தையினுடைய விசேஷமே அதுதான். கடந்த காலத்தை குறித்த நினைவூட்டல். ஆமா, நம்ம நினைக்கும், நம்ம யாரு, நம்ம எப்படி இருந்தோம், நமக்கு எப்படி நடந்துச்சு. நிகழ்காலத்தை குறித்த உணர்வையும், நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம எப்படி மாற வேண்டி இருக்கிறது.
வருங்காலத்தை குறித்த நிச்சயத்தையும் தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கும். காரணம் வார்த்தை தான். யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. அவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் பிற்காலத்திலே அதை மகிமைப்படுத்துவார். பிற்காலத்திலே. அதனாலதான் அவர் சொல்லுகிற நாளையை குறித்து கவலைப்படாதிருங்கள். நமக்கு கவலை வர காரணம் என்னவென்றால் நாளை என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியாததுனால. தாவீது சொல்லுகிறார், என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. யோபு சொல்லுகிறார், அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். கர்த்தர் என்னை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இப்பொழுது நான் ஈனப்படுத்தப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு என் வாழ்க்கையில் எந்த நன்மையும் காணாத ஒரு நிலையில் இருக்கலாம். ஆனால் அவர் அதை பிற்காலத்திலே, அவர் அதை பிற்காலத்திலே, அவர் என்னை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். அவர் என்னை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். அவர் என்னை பிற்காலத்திலே, அவர் என்னை பிற்காலத்திலே. ஓரா லபா சந்தா ரபா கட ரலா ரா. எஸ் எஸ், சிலருக்குள்ளே அந்த வார்த்தை தீவிரமா இறங்குகிறது. ஆமென். இந்த வசனத்தை சொல்லிவிட்டு அதே அதிகாரம் 8வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார், அது இஸ்ரவேலின் மேல் இறங்கிற்று. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. இனி ஈனப்படுத்தப்பட்ட நிலையில் இருப்பதில்லை. ஆமென். யோசேப்பு சொல்லும் ஒரு வார்த்தை நமக்கு நன்றாய் தெரிந்த வார்த்தை. ஆதியாகமம் 41வது அதிகாரம் அதனுடைய 51வது வசனத்திலே யோசேப்பு என்ன சொல்லுகிறார்? என் வருத்தம் யாவையும், என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார். என் வருத்தம் யாவையும் மறக்கும்படி தேவன் பண்ணினார். என் வருத்தம் யாவை. ஒரு காரியத்தை, அதாவது அந்த மனுஷனுடைய மனநலமை பொறுத்த வரைக்கும் இந்த மகிழ்ச்சியான தருணங்களை எளிதில் மறந்து விடுவோம், வருத்தமான தருணங்களை ஈஸியா மறக்கவே மாட்டோம். வருத்தத்தை மறக்கணும்னா அது மறக்கும்படியான ஒரு பெரிய காரியம் வாழ்க்கையில நடக்கணும். சாதாரணமான ஒரு காரியம் நடந்தாலும் மறக்க முடியாது. அசாதாரணமான காரியம் நடந்தா மட்டும்தான் மறக்க முடியும். தகப்பன் வீட்டு அனைத்தையும் சொன்னா அப்பாவை மறந்துட்டேன், பிரதர்ஸை மறந்துட்டேன்னு அர்த்தம் இல்ல. தகப்பன் வீட்டாரால் அவனுக்கு கிடைத்த வேதனை, அவனுக்கு உண்டான காரியங்கள், அதெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு கிரியை. இதுதான் தேவன் மகிமைப்படுத்தும் போது உண்டாகிற காரியம். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் நடக்கிறது வரைக்கும் சில வருத்தங்கள் நம்மளால மறக்கவே முடியாது. ஆமென். வருத்தப்படாத சொல்லிடலாம், மறக்க முடியாது. மறக்கணும்னா அது மறக்கும்படியான ஒரு காரியம் நம்ம லைஃப்ல நடக்கணும். ஆமென். முந்தின காலத்திலே நம்முடைய வாழ்க்கையில அந்த முந்தின காலம் எப்படிப்பட்டதா இருந்தது, இந்த காலம் எப்படிப்பட்டதா இருக்கிறது. இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் நீங்க ஆண்டவர் சமூகத்தில் இருந்து அதை ஒவ்வொன்றா நினைக்கணும். ஆமா, நினைச்சு இந்த வசனத்தை அதுக்கு மேல அப்ளை பண்ணணும். கர்த்தர் இதெல்லாம் மாற்ற போறார், இதெல்லாம் மாற்ற போகிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் கர்த்தர் மகிமைப்படுத்துவேன் சொல்லி இருக்கிறார். சொல்லும் போதே அடுத்த வார்த்தை வருகிறது, நீ விசுவாசித்தால்
உங்க லைஃப்ல ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்திருந்து என் வாழ்க்கை குப்பையில் இருந்தே இயேசுவே உந்தன் தயவாய் குப்பையில் இருந்தே தயவாய் தூக்கி எடுத்து கைகளை உயர்த்தி சொல்லுவோம் முந்தனி நம்பின் அடையாளமாகவே என்னை நீ நிறுத்தினீர். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு விஷயம் அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே இந்த வார்த்தை நீர் எனக்காக தந்திருக்கிறேன், இந்த வார்த்தை நீர் எனக்காக பேசிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய பின் நாட்கள் மகிமையா இருக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. சங்கீதம் 66:9 முதல் அதனுடைய 12 வரை உள்ள வசனங்களை பார்க்கும்போது யோசேப்பினுடைய வாழ்க்கை அப்படியே அதுல வெளிப்படுத்தப்படுகிறதை நம்மால பார்க்க முடியும். சங்கீதக்காரன் தன் அனுபவத்திலிருந்து எழுதினாலும் இது யோசேப்புக்கும் பொருந்தும், நமக்கும் பல நேரங்களிலே பொருந்துகிறதாய் இருக்கிறது. அங்கே சங்கீதக்காரன் எப்படி சொல்லுகிறான் பாருங்கள். அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடே வைக்கிறார். தள்ளாட ஒட்டாமல்னா அப்படிப்பட்ட ஒரு சோதனை. உயிரோடே வைக்கிறார். அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை தான். யோபு சொல்றார், உம்முடைய பராமரிப்பு என்னை, என் ஆவியை காப்பாற்றினது. ஏன் உயிரோடே வைக்கிறார்? யோசேப்பு பாருங்க, அந்த 13 வருட சிறை வாழ்க்கை, ஒடுக்கப்பட்ட வாழ்க்கை, உயிரோடு இருந்ததே பெரிய விஷயம். சிலர் ஏங்கி, சில சொல்ல ஏங்கி செத்துட்டாங்க அப்படிம்பாங்க. ஏங்கி. ஏசாயா 4வது அதிகாரத்தின் 5வது வசனத்தின் பிற்பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டா இருக்கும். சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கும் நம்மை கர்த்தர் உயிரோடு காக்கிறார் என்றால் கர்த்தருடைய காவல் நம்ம மேல இருக்கிறது. ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா, ஆண்டவரே நீங்க ஏன் ஆண்டவரே இப்படி காக்குறீங்கன்னு கேட்ட கர்த்தர் சொல்லுவார், மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். கர்த்தர் என்னை மகிமையாய் வைத்திருக்கிறார். ஆமென். காத்தீரே என்னை கருத்தாக வழுவாமல். கர்த்தருக்கு மகிமையானவைகளின் மேலெல்லாம். ஆமென். இந்த வார்த்தை வரும்போதே கர்த்தரையும் காக்கணும், கர்த்தரையும் பாதுகாக்கணும். அவர் காத்த விதங்கள் எவ்வளவு ஆச்சரியமானவைகள், எவ்வளவு அதிசயமானவைகள். ஹல்லேலூயா. யோசேப்பை கொலை செய்ய தான் திட்டம் போட்டாங்க. சகோதரருடைய பிளான் யோசேப்பை கொலை செய்யணும். ஆமென். ஆனா கர்த்தருடைய காவல், அதாவது 10 சகோதரர்கள ஒருத்தர் மட்டும்தான் யோசேப்பை காப்பாற்றணும்னு நினைக்கிறார். மீதி 9 பேரும் கொல்லணும் தான் நினைக்கிறாங்க. ஆமென். மெஜாரிட்டி யோசேப்பை கொல்லணும். ஆனா கர்த்தர் உயிரோட, கர்த்தருடைய காவல் அப்படிப்பட்டது. எத்தனை கோடி பணம் கொடுத்தாலும் இந்த காவல் கிடைக்காது. எத்தனை கோடி பணம் கொடுத்தாலும் இந்த காவல் கிடைக்காது. கர்த்தர் காவாராகில் உங்க கடந்து வந்த பாதையை திரும்பி பாருங்கள். ஆமே. எத்தனை எத்தனை செக்யூரிட்டி. பார்வோன் அரண்மனைக்கு முன்னாடி இல்லாத பாதுகாவலா நம்ம வச்சிட போறோம். அந்த வீட்டுல அலறல் சத்தம் கேட்கிறது. ஆமே. நம் துன்பத்தில் நடுவில் நடந்த தருணங்கள்,
யோசேப்பு ஃபர்ஸ்ட் வரும்போதே இவனை கொன்றணும், இவனை கொன்றணும், இவனை கொன்றணும், அவ்வளவுதான், இவனை கொன்றணும், இவனை கொன்று. ஆனா அந்த இடத்துல யோசேப்பு அடிக்கப்படுவதற்கு பதிலாய் அவர்கள் மேய்த்து கொண்டிருந்த மந்தையின் ஒரு ஆடு அடிக்கப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த இடத்துல எனக்காக அவர், எனக்காக அவர், எனக்காக அவர். க்ளோரி. பிளான் மாறுது, பிளான் மாறுச்சு. ஆமென். நான் அடிபட வேண்டியவன், பிதா திட்டத்தை மாற்றினார். எனக்காக இயேசு அடிக்கப்பட்டார். காரணம், மகிமையானவைகளுக்கு மேலெல்லாம் காவல், மகிமையானவைகளுக்கு மேலெல்லாம் காவல். ஆண்டவர் என்ன உயிரோடு வைத்திருக்கிறீர். காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது. ஆமென். நிர்மூலமாகாமலே பலவீன நேரங்களில் ஆமென். என் அரணும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் அரணும் உயர்ந்த, உங்க கிருபை இல்லாம, உங்க கிருபை இல்லாம ஓ, உங்க கிருபை இல்லாம. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, முடியாதையா வாழ தெரியாதப்பா, முடியாதப்பா, முடியாதப்பா. ஆமென். 66:10 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். வெள்ளியை குகையில போட்டு போட்டு எடுப்பாங்க, போட்டு எடுப்பாங்க. யோசேப்புடைய வாழ்க்கை அப்படிதான். அதாவது நம்ம வியூல யோசேப்பை ரொம்ப கஷ்டப்படுத்தினது போல இருக்கும். கர்த்தருடைய வியூல எப்படி இருக்கும் தெரியுமா? அவன் கஷ்டத்தை எல்லாம் மறக்க பண்ணுவதற்கு ஏதுவானது. ஆண்டவரே, எனக்கு வேதனையை கூட்டுறீங்களா ஆண்டவரே? அது நீ உன் ஆங்கிள் இருந்து பார்த்துட்டு இருக்கிற, ஏன் ஆங்கிள் பாரு. ஆமே, வேதனையை மறக்க பண்ணுவதற்கு இதுதான் வேதம் சொல்லுகிறது. 105வது சங்கீதம் அதனுடைய 19வது வசனத்திலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. நிறைவேறது வரைக்கும் தான் இந்த பிரச்சனை, நிறைவேறது வரைக்கும் தான் உன் வாழ்க்கை ஈனப்படுத்தப்படுகிறது, நிறைவேறது வரைக்கும் தான் உனக்கு இடுக்கம், நிறைவேறது வரைக்கும் தான் நீ சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறாய், நிறைவேறது வரைக்கும் தான், நிறைவேறுவது வரைக்கும் தான். ஆமென், அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நிறைவேறது வரைக்கும். ஆமே, நிறைவேறது வரைக்கும். அவ்வளவுதான். நிறைவேறுமா? நிறைவேறுமா? எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கான வாக்குத்தத்தம் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டது உண்டானால் அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் அவருக்குள் இருக்கிறது. நிச்சயம் நிறைவேறும். அப்போ நம்ம மைண்ட செட் பண்ணிடணும், நிறைவேறது வரைக்கும் பிரச்சனை தான். ஹல்லேலூயா. நிறைவேறது வரைக்கும் தான் பிரச்சனை, நிறைவேறது வரைக்கும். இந்த ரெண்டு ஆங்கிள்லயும் நிறைவேறது வரைக்கும் பிரச்சனை தான். அப்படி சொல்லும் போது நம்ம மைண்ட்
நிறைவேறது வரைக்கும் தான் பிரச்சனைன்னு சொல்லும் போது இன்னும் கொஞ்ச காலம் தான். கர்த்தருக்கு தெரியுங்க, கர்த்தருக்கு தெரியும். 66வது அதிகாரம் அதனுடைய 11 சொல்லப்பட்டிருக்கிறது, எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். யோசேப்பை அகப்படுத்துகிறார். 105வது சங்கீதத்தை பார்க்கும்போது தெரியும், அதனுடைய 17, 18 வசனங்களிலே யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. அகப்படுத்தினீரப்பா, அகப்படுத்தப்பட்டு அத முந்தின காலம். நாமே உன் முந்தின காலம். ஒரு கல்ல ஆகாதென்று தள்ள வைக்கிறது எதுக்கு தெரியுமா? அது மகிமைப்படுத்துது. ஆமே, எல்லாருக்கும் தெரியணும் இது ஆகாது. அதுக்கப்புறம் தான் அவருக்கு வேலையை காட்டுவார். அப்பதான் நம்முடைய கண்களுக்கு எப்படி இருக்கிறது? அதாவது எல்லா மந்த்லி எக்ஸாம்லயும் 100 மார்க் எடுக்கிறவன் ஆனுவல் எக்ஸாம்ல 100 மார்க் எடுக்கிறது பெரிய ஆச்சரியம் கிடையாது. ஆனா எல்லா மந்த்லி எக்ஸாம்லயும் ஃபெயில் ஆகிட்டு ஆனுவல் ஒருத்தன் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுக்கிறான்னு வைங்களேன். ஆமா, நான் எல்லா செமஸ்டரும் அரியர் போட்டுட்டு இருந்தேன். 7th செமஸ்டர் முடியும் போது என்னுடைய கரண்ட் செமஸ்டர்லாம் கிளியர் பண்ணிட்டேன். என் மேடம் வந்து ஆல் கிளியர்லாம் எழும்புங்கன்னாங்க. நான் எழும்புனேன். ஜான்சன் உனக்கு எல்லாம் விளையாட்டா போச்சு, கெட் அவுட் நாங்க. சத்தியமா பாஸ் ஆயிட்டேன் மேடம். அப்படி சொல்லும் போது என் ஃப்ரெண்ட்ல இருந்து சொல்றான், மேடம் ஜோமணியே பாஸ் ஆயிட்டேன் மேடம் அப்படின்ட்டான். அவங்களால நம்பவே முடியல. நேர போய் செக் பண்றாங்க, என்னாலே நம்ப முடியல. சில கண்களுக்கு ஈனப்படுத்தப்படும். இந்த வேர்டு தமிழ்ல தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். நம்ம பைபிள் தூக்கிட்டு போகும்போதெல்லாம் அப்படி பார்த்து நக்கெல்லாம் சிரிப்பாங்க. ஆமா, ஒவ்வொரு காரியத்தை நம்ம ஜெபித்து தொடங்கும் போதெல்லாம் அவங்களுக்கு பரியாசமா இருக்கும். எங்களை அகப்படுத்தி எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். சங்கீதம் 66:12. மனுஷரை எங்கள் தலையின் மேல. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், யோசேப்புக்கு விலையை அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. எப்படிங்க இருக்கும்? யோசேப்புக்கு வேலையை வந்து சகோதரர்களும் இஸ்மவேலரும் பேசிட்டு இருக்கிறாங்க. நம்மால் குழியிலிருந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. யோசேப்புக்கு ஒரு 20 வெள்ளி காசு. இத பாசிட்டிவா பார்த்தா நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெங்தனிங்கா இருக்கும். என்ன தெரியுமா? அபிஷேகம் பெற்றவன் குழியில கிடந்தாலும் அவனுக்கு ஒரு மதிப்பு உண்டு. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என்னை எப்படி இன்னொரு ஆங்கிள் பார்ப்போம். நம்ம எல்லாம் அப்படி பாசிட்டிவ் ஆங்கிள் 2வது தானே பார்ப்போம். முதல்ல ஆண்டவரே என்ன இவ்வளவு குறைச்சி மதிப்பு போடுறாங்க ஆண்டவரேன்னு சொல்லும் போது, என்னப்பா ஒரு 10 தானப்பா வித்தியாசம். யாரு கேட்பா? ஏச கேட்பா, 10 தானே வித்தியாசம். நான் எப்படிப்பட்டவர்? நீயோ யாக்கோபின் புத்திரரில் சின்ன பையன், நான் அப்படியா? நான் எப்படி இருந்தவர்? எனக்கு போட்ட மதிப்பை பாத்தியா? ஆனா என்னைக்கு அப்படி இருக்காது. உன் மதிப்பு உலகம் ஒரு நாள் அறியும். ஆமே. இந்த யோசேப்ப க்ளோரி, தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த யோசேப்புக்கு 10 பேரும் சேர்ந்து ஒரே மதிப்பை வச்சாங்க, 20 வெள்ளி காசு. இவன் அப்படி கொடுத்து வாங்கினாங்க. அந்த 10 பேரும் யோசேப்ட தானியம் வாங்க வந்தாங்க பாருங்க. வந்துட்டு போகும்போது அவங்க சாக்குல இன்னடா வச்சுக்கோடான்னு சொல்லி எல்லார் சாக்குல இதே யோசேப்பு பணத்தை வச்சுட்டு
அவங்க சாக்க ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள பணப்பை திருப்பி கொண்டு வராங்க 2 வருஷம் கழிச்சு. இது எங்களுக்கு தெரியாது எப்படி வந்ததுன்னு. உடனே யோசேப்பு ஊழியக்காரனை வச்சு சொல்ல வைக்கிறான், இது புதையலா வச்சுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன வச்சு அன்னைக்கு 20 வெள்ளிக்காசு வாங்கினல்ல, இன்னைக்கு பாரு அவனுக்கு. ஆமே, முந்தி ஈனப்படுத்தப்பட்ட காலம். ஆமே, கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றுவார், எல்லாவற்றையும் மாற்றுவார். ஆமென். பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். பிற்காலத்திலே மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர் சொல்லிவிட்டு சொல்றார், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். செழிப்பான இடத்துல கர்த்தர் மகிமைப்படுத்தும் போது டோட்டலா சேஞ்ச் ஆகும். அந்த டே வரும்போது, அதுக்கு முன்னாடி பாருங்க, யோசேப்பு சொப்பனத்தை சொல்லுவார்ல, தகப்பன் கூட கூப்பிட்டு கடிந்து கொண்டான். எப்படி நீ அதை சொல்லலாம்? ஆமே, இப்படி ஒரு சொப்பனம் கொடுத்த 2 முறை அந்த சொப்பனத்தை கொடுக்கிறார். ஒரே காரியத்தை 2 விதங்கள்ல அறியும்படி 2 சொப்பனத்தை கொடுக்கிறார். அப்பா கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணல. இதே ரூபன் பார்த்திருந்தா அப்ரிஷியேட் பண்ணிருப்பார். சூப்பர், நல்ல சொப்பனம். சில காரியம் ஒரே வீட்டுல தான் சிலர் சொன்னா அது ரொம்ப பாராட்டப்படும், சிலர் சொன்னா மட்டம் தட்டப்படும். இதே ரூபன் சொல்லியிருந்தான்னா, மகனே எனக்கு தெரியும், ஆமே, ஆனா சொன்னது யோசேப்பு இல்ல, சின்ன பையன் இல்ல. சில டைம்ல நம்ம ஒரு வீட்டில் எல்லாராலும் ஒதுக்கப்படுகிற நிலைமையிலேயே இருப்போம், எல்லாராலும் வெறுக்கப்படுகிற நிலைமையிலேயே இருப்போம். கர்த்தர் அனுமதிக்கிறார். ஏன் தெரியுமா? ஃபியூச்சர் அவர் பார்த்துட்டார். இப்ப கொஞ்சம் அவங்க கை ஓங்கட்டும், நாளைக்கு அவங்க எல்லாம் உங்ககிட்ட இப்படிதான் நிற்பாங்க. கொஞ்சம் போட்டு கொஞ்ச நேரம் சாத்தான் கேட்கிற காலத்துக்கு முன்னாடியே எங்களை அழிக்க வாரீங்களா கேட்டோம். சரி சாப்பா, உனக்கு என்ன வேணும்? அந்த பண்டிகள் சாத்தான் பார்த்தீங்களா, ஒழுங்கா கேட்க கூட தெரியாது, என்ன கேட்கணும்னு கூட தெரியாது. மனுஷரை எங்கள் தலையின் மேலே ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும். சகோதரர்கள் அவனை சொப்பனக்காரன் சொன்னாங்க. அது அவனை பாராட்டி சொல்லல, அது அவனை பரியாசம் பண்ணி சொன்னாங்க. ஆனா அவனுக்கான காலம் வரும்போது, ஒரு காலத்துல எது எது அவனுக்கு பரியாசமா இருந்ததோ அதெல்லாம் பாராட்டாய் மாறிட்டு. ராஜ அரண்மனையில இப்படி ஒருத்தர் இருக்கிறான், அவன் சொப்பனத்துக்கெல்லாம் அர்த்தம் சொல்லுவான். ஈனப்படுத்தப்பட்ட காலத்திலே யோசேப்பு கடிந்து கொள்ளப்பட்டான், மகிமைப்படுத்தப்பட்ட காலத்திலே அவன் கனப்படுத்தப்பட்டான். ஈனப்படுத்தப்பட்ட காலத்திலே யோசேப்பு பரியாசத்துக்குள்ளானான். ஆமென். மகிமைப்படுத்தப்பட்ட காலத்திலே அவன் பாராட்டுக்குள்ளானான். ஈனப்படுத்தப்பட்ட காலத்திலே அவன் பொய் குற்றச்சாட்டுக்குள்ளானான். அவனுக்கு வாய்ஸே கிடையாது. ஆனா மகிமைப்படுத்தப்பட்ட காலத்திலே அவன் நற்சாட்சி உள்ளவனானான். அவனை குறித்த புகழ் தேசம் எங்கும் பரவிட்டு எல்லாரும் பார்வோன்ட்ட வந்ததும் பார்வோன் சொல்றார், யோசேப்பிட்ட போங்க. யோசேப்புக்கான டைரக்ஷன் சிங்காசனத்திலிருந்து காண்பித்து கொடுக்கப்படுகிறது. அவன் ஆமென், ஹல்லேலூயா. போர்த்திபாரின் மனைவியும் ஆகாரம் வாங்க யார்கிட்ட தான் வந்திருப்பா? யோசேப்பிட்ட தான். ஆமென். அந்த காலம் வந்த போது, நேரம் அதிகம் போகிறதுனால நிறைய எடுத்துட்டு வந்தேன். ஆனா இந்த இடத்துல நான் ஒரு வார்த்தையை கூட சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். அந்த மகிமைப்படுத்தப்படும் காலம், யோசேப்புக்கான அந்த டைம் வரும்போது கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? பார்வோனுக்கு 2 சொப்பனம் கொடுக்கிறார். ஆமென். யோசேப்புக்கு 13 வருஷத்துக்கு முன்னாடி 2 சொப்பனம் கொடுத்தார். இப்போ பார்வோனுக்கு ஒரே டைம்ல யோசேப்பு வெவ்வேறு நாள்ல பார்க்கிறான். பார்வோன் ஒரே டைம்ல உட்கார்ந்து இருக்கிறான். பார்வோன் சொல்ற, நான் இப்படி ஒரு சொப்பனம் பார்த்தேன்,
யாராவது பார்வோனை கடிந்து கொண்டார்களா? இல்லை. ஏன்? அவன் இருந்த ஸ்தானம் அப்படிப்பட்ட ஸ்தானம். யாராவது பார்வோனை பார்த்து சொப்பனக்காரன் அப்படி சொல்லிட்டு, ஒன்னும் இல்லை, எல்லாரும் சொல்லுங்க ராஜாவே. அப்படியா ராஜாவே? நீங்க பாத்தீங்களா ராஜாவே? ஒரே மேட்டர் தான், ஒரே மேட்டர் தான். ஆனா ஸ்தானம் வித்தியாசம் இருக்குல்ல. உங்க கையில நீங்க முத்த வச்சிருந்தாலும் டைமண்ட் வச்சிருந்தாலும் நீங்க ஈனப்படுத்தப்படும் போது அது இன்னொருத்தங்க பார்வைக்கு விலையா தெரியாது. ஆனா உங்களை உயர்த்தும் ஒரு நாள் வரும் பாருங்க. அன்னைக்கு நீங்க கையில அற்பமானது வச்சிருந்தாலும் இன்னொருத்தங்களுக்கு அது அற்புதமாய் தான் தெரியும். ஆண்டவர் எல்லாம் பார்க்கிறார், எல்லாத்தையும் பார்க்கிறார். பார்வோன் சொப்பனத்தை சொல்லிட்டே இருக்கிறான். யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்த சொப்பனம் என்ன தெரியுமா? சகோதரர்கள் நடுவில் அவன் உயர்த்தப்படுவது. பார்வோனுக்கு கர்த்தர் கொடுத்த சொப்பனம் என்ன தெரியுமா? தேசத்தில் உண்டாகும் மாற்றம். இந்த தேசத்திலேயே இவ்வளவு பெரிய மாற்றம் உண்டாகிறதற்கு என்ன ஏன் இப்படி தேவன் செய்கிறார் என்றால், இந்த ஒரே மனுஷனுக்காக. எந்த ஒரு மனுஷனுக்காக தெரியுமா? யோசேப் என்கிற ஈனப்படுத்தப்பட்ட ஒருவனுக்காக, ஒடுக்கப்பட்ட ஒருவனுக்காக, சிறுமைப்படுத்தப்பட்ட ஒருவனுக்காக, வலையில் அகப்படுத்தப்பட்ட ஒருவனுக்காக, மனுஷர் தலையில ஏறி போக தலை மேல அந்த ஒரு மனுஷனுக்காக காலத்தை மாற்றுகிறவர் அவர். ஒரு மனுஷனுக்காக சூரியனை நிற்க வைக்கிறவர் அவர். ஒரு மனுஷனுக்காக ஊற்றை திறக்கிறவர் அவர். ஒரு மனுஷனுக்காக. ஆமென். இந்த ஒருத்தனுக்காக பண்றீங்க அப்படின்னா மகிமையானவைகளுக்கு. ஆமென். ஒரு விஷயம், சென்னை ஏர்போர்ட்ல இருந்து ட்ரிவாண்ட்ரத்துக்கு வரேன். அப்போ சென்னையில் சம்டைம்ஸ் ஃப்ளைட் வந்து தள்ளி விட்டுருப்பாங்க. பஸ்ஸில் அந்த ஃப்ளைட் இருக்க ஏரியாவை கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி வந்து நான் போர்டிங் பாஸ் காட்டிட்டு நேராக உள்ளே உட்காந்துட்டேன். பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டேன். இன்னொருத்தர் வரார். அவர் ஒரு பெரிய மினிஸ்டர், ஒரு பெரிய விவிஐபி வரார். அவர் வந்தது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, வேற யாரையும் அந்த பஸ்ல ஏத்தல. அவருக்கு செக்யூரிட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு வேற யாரையும் ஏத்தல. பஸ்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மற்றபடினா அந்த பஸ் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகிறது வரைக்கும் எல்லாரும் ஏற்றிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பஸ்ஸை க்ளோஸ் பண்ணி அனுப்புவாங்க. இது என்னடா யாரும் ஏறல, நான் ஃப்ரெண்டில் இருக்கிறேன், அவர் பின்னாடி நிற்கிறார், நான் பார்க்கல, கவனிக்கல. பஸ்ஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டே ஏறினதுனால என்ன அவங்க இறக்குறதுக்கு இறக்க முடியல. அதனால இப்போ நானும் அவரும் மட்டும்தான் இருக்கிறோம். இப்படி பார்க்குறேன், விஷ் பண்ணேன். சரி, அவரும் உட்காந்தா, நான் உட்காந்து இப்படி பார்க்குறேன். ஒருத்தரும் ஏற்றல, நானும் அவரும் மட்டும்தான் இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் பேசுகிறாங்க, அவர் உலகத்துக்கு விஐபி, நீ எனக்கு விஐபி அப்படின்னாரு. பாரு, அந்த ஒரு மனுஷன், நீ தனியா நீ பஸ்ல இருந்து உன்னை கூட்டிட்டு போவாங்களே, இல்ல பஸ்ஸே கேன்சல் பண்ணிடுவாங்க. இங்க இருந்து சென்னைக்கு நீங்க பஸ்ல டிக்கெட் போடுங்க, எவ்வளவு பஸ் கேன்சல் ஆகும் தெரியுமா? வண்டி பிரேக் டவுன், ஒரு டவுனும் கிடையாது. அவங்களுக்கு ஏத்த டிக்கெட்டு வரல. அப்படி இருக்கும்போது ஆண்டவர், இந்த ஒரு மனுஷனுக்காக என்னெல்லாம் மாத்துறீங்க ஆண்டவரே, என்னெல்லாம் மாத்துறீங்க ஆண்டவர். சாதி பார்த்து விதவைக்காக கேரி தாட்டு தண்ணீரை வத்தி போக வச்சுட்டீங்க ஆண்டவரே. ஒரு நாள் இப்படிதான் கேட்டேன், ஆண்டவர் ஒரு 6 வத்து தான் ஆண்டவர், ஊரே அழும் ஆண்டவரே. 6 வத்துனா ஊர் அழும். அவ வீட்டுல எண்ணெய் வத்துனா யார் அழுவா? யார் அழுவா? அழுறதுக்கு யாருமே கிடையாது. அப்படி யாருமே இல்லாம ஒருத்தங்க இருக்கிறாங்க தெரியுமா? அவங்களதான் கேர் பண்றாரு அவர். அவர் யார் தெரியுமா? திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர். ஆமென். ஒரு மனுஷனுக்காக இப்பொழுது யோசேப்பு கொண்டு வரப்படுகிறான். பார்வோன் சொப்பனத்தை சொல்றார், ரிப்பீட் பண்றார். ஏற்கனவே சொல்லியாச்சு. அப்ப நான் நினைச்சது,
இந்த யோசேப்புகிட்ட ஃபர்ஸ்டே சொல்லி இப்படி பார்வோன்னு ஒரு சொப்பனை சொல்லியிருக்காரு, உனக்கு அர்த்தம் சொல்ல முடியும்னா வா, இப்படி கூட்டி வந்திருக்கணும். இல்ல, யோசேப்பு அப்படி நிக்கிறான், பார்வோன்னு சொல்றான், எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. பார்வோன் ரெண்டாவது சொப்பனத்தையும் சொல்லும் போது யோசேப்பு கிளிக் ஆகுது. இதே போலதான் கர்த்தர் என்கிட்ட காட்டினார், இப்போ பார்வோன்ட்ட காட்டுறார். யோசேப்பு என்ன சொல்றார் தெரியுமா? ஆதியாகமம் 41வது அதிகாரம் 28வது வசனம். பார்வோனுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் இதுவே, தேவன் தாம் செய்ய போகிறதை பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார். தேவன் தாம் செய்ய போகிறதை பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார். 32வது வசனம், இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு ரெட்டித்தது. இந்த வார்த்தையை நேற்று தியானிக்கும் போது ஆவியானவர் சொன்ன வார்த்தை இதுதான். இந்த வார்த்தை யோசேப்பு சொல்லும் போது உண்மையிலே யாருக்கு சீக்கிரம் நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா யோசேப்புக்கு தான் நடந்தது. என்ன அதன் அர்த்தம்? பல நேரத்துல நமக்கான தீர்க்க தரிசன வார்த்தையை கர்த்தர் நம் வாயிலே வைத்து நம்மை கொண்டே நமக்கு பேச வைப்பார். தேவன் இது நிச்சயித்திருக்கிறார். இது காட்ஸ் பிளான். தேவன் சீக்கிரத்தில் செய்வார். ஒரு காரியம் மீண்டும் 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 நம் சிந்தையிலே கர்த்தர் கொண்டு வருகிறார் என்றால், நீ விலங்கிடப்பட்டிருந்தாலும் வாயை திறந்து சொல்லு, தேவன் நிச்சயித்திருக்கிறதை சீக்கிரமாய் செய்வார். நீ அகப்பட்டிருந்தாலும் வாயை திறந்து சொல்லு, தேவன் தாம் செய்ய போகிறதை தான் காண்பித்திருக்கிறார். பார்வோன் ஆஃபர் பண்ணல, நீ மட்டும் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டேன்னா உன்னை நான் ஜெயில இருந்து வெளி, எந்த ஆஃபரும் பண்ணல. நீ சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றேன்னு சொன்னாங்க, சொல்லு பார்க்கலாம், அவ்வளவுதான். ஆமே, நம்ம இருக்கிற சிச்சுவேஷன் சொல்லக்கூடிய சிச்சுவேஷனா இல்ல. யோசேப்பு இங்கிருந்து புலம்பி இருக்கணும், நான் இப்படிதான் சொப்பனம் சொன்னதுக்கு என்ன போட்டு தூக்கி போட்டு பெண்டு, இப்ப நான் அர்த்தம் வேற சொல்லணுமா? இல்ல, தேவன் தான் செய்ய போகிறதை விலங்கிடப்பட்டவன் வாயை திறந்து சொல்ற வார்த்தையை பாருங்க. தேவன் தான் செய்ய போறதுதான் சொல்லி இருக்கிறார். ஆமென். தேவன் நிச்சயித்ததை நிறைவேற்ற போகிறார். தேவன் அதை என்னைக்கோ அல்ல, சீக்கிரத்தில் செய்வார். சீக்கிரம் 17-13 வருஷத்துக்கு முன்னாடி வாயை திறந்து சொன்னவன் 13 வருஷம் கழிச்சோம். அதாவது தகப்பன் வீட்டுல நல்ல சொகுசா வாழ்ந்த போது அவன் வாயை திறந்து சொன்ன வார்த்தை இப்பொழுது விலங்கிடப்பட்ட போது அவன் வாயை திறந்து சொல்லுகிறார் என்றால் அவனுக்கு தெரியும், என்னோடு கர்த்தர் விருதாவாய் ஒரு வார்த்தையும் பேச மாட்டார். என் பாடுகள், என் கஷ்டங்கள், நான் ஈனப்படுத்தப்பட்டதெல்லாம் அந்த காலம் வரும் வரைதான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கான தீர்க்க தரிசனம் சில நேரத்துல நம் மூலமாகவே யோபுவை கொண்டு பேச வைத்தார்ல, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் நான் அவரை காண்பேன், அந்நிய கண்கள் அல்ல என் சொந்த கண் அப்படிம்பார். சில நேரத்தில் அதுவரை புலம்பிட்டு இருந்த மனுஷன் புலம்பிட்டு இருப்பார், திடீர்னு வாயை திறந்து பேசுவார். முன்னாடி போனாலும் அவர் இல்லை, பின்னாடி போனாலும் அவர் இல்லை, அவரை காண சொல்லிட்டு சொல்றார், அவரை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். புலம்பிட்டு தான் இருப்போம். திடீர்னு நம்ம வாயை திறந்து, ஏன்னா நமக்குன்னு பேசுறதுக்கு யாரும் இல்லைன்னு அவருக்கு தெரியும். ஆமா, நமக்குன்னு பேசுறதுக்கு யாரும் இல்லைன்னு அவருக்கு தெரியும். காலம் மாறினது. யோசேப்பின் வாழ்க்கை, யோசேப்பினுடைய புகழ் தான் ஃபுல்லா. எனவேதான் சங்கீதக்காரன் இப்படி ஜெபிக்கிறான், துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாக இன்பத்தை காணப்படும். நான் இங்கே ஜெபிக்க விரும்புகிறேன். ஏசாயா 9:1 நெஞ்சோடு சேர்த்து வைத்து ஒரு 2 நிமிடம் முடிந்தால் முழங்காற்படியிட்டு, அல்லது உங்களுக்கு எப்படி வசதி அப்படி. ஆண்டவரே, நான் நம்புறேன்ப்பா,
நீங்க செய்ய போறதான் சொல்லி இருக்கிறீங்க. நீங்க நிச்சயித்ததை சீக்கிரமா செய்ய போறீங்க. அதை நான் நம்புறேன். இது நிறைவேறும் வரதாப்பா இந்த கஷ்டம். இது நிறைவேறும் வரதாண்டவரை இந்த பாடுகள். நானும் சொப்பனத்தை கண்டு சொன்னேன், என்னை எல்லாரும் பரியாசம் பண்ணாங்க. ஆனா பார்வோன்னு சொல்லும் போது அது ரொம்ப பிரமிப்பா கேட்கிறாங்களே ஆண்டவரே. ஆமென். எல்லாம் மாறும். இப்பொழுது யோசேப்பு அந்த ஸ்தானத்தில் உயர்த்தப்பட்டு, யோசேப்பு என்ன சொல்றானோ பார்வோன் சொல்லிட்டார். யோசேப்பு என்ன சொல்றானோ அப்படியே செஞ்சிருங்க. இப்பொழுது யோசேப்பு வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவ்வளவு மதிப்பு, அவ்வளவு மதிப்பு. ஆண்டவரே, நீர் இப்படி என் வாழ்க்கையை மாற்ற போறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல பிரைஸ் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் வாழ்க்கையில அப்படி ஒரு நல்ல எதிர்காலத்தை, என்னுடைய பிற்காலத்தை நீர் மகிமைப்படுத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுது மனுஷர் எங்க தலை மேல ஏறி போறது போன்ற சூழ்நிலை இருக்கிறது. ஆனாலும் என்னாலும் அப்படி இருக்க நீங்க விட மாட்டீங்க, விட மாட்டீங்க, விட மாட்டீங்க. நீர் எனக்கு குறித்திருக்கிறதை நிச்சயம் நிறைவேற்றுவீர். இது நிறைவேறும் வரதா இந்த பிரச்சனை. ஆமென். திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்தது. ஒரே ஒரு நிமிஷம் வலது கரத்தை உயர்த்தி வேதத்தை நெஞ்சோடு சேர்த்து பிடிச்சு, ஆண்டவர் நீர் என்னை உயிரோடு காக்கிறீர். உலகம் பார்க்கிறபடியில நீர் என்னை மகிமையாய் பார்த்திருக்கிறீர். மகிமையானவைகளுக்கு மேல ஆண்டவர் சொல்ல, உன் மேல நான் வச்ச காவல் அப்படிப்பட்ட காவல். உன் வாழ்க்கையில சில இழப்புகள் வந்த போது நீயே நினைச்சிருப்ப நானும் போயிருக்கலாமே. சில நஷ்டங்கள் வந்த போது இனி எப்படி நான் சர்வைவ் பண்ணுவேன், எப்படி எழுப்புவேன்? உன்னை நான் காக்கவில்லையா? மகிமையான பாத்திரம். பிற்காலத்திலே பிற்காலத்திலே ஆமே அநேக உள்ளங்களோடு ஆவியானவர் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறதை என் ஆவியிலே உணர்கிறேன். முந்தின காலத்திலே நீ ஈனப்படுத்தப்பட்டாய், ஆமே சிறுமைப்படுத்தப்பட்டாய். ஆனால் நான் உன்னை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவேன், மகிமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எஸ் ஃபாதர், நாங்கள் இதை நம்புகிறோம். கர்த்தர் தான் செய்ய போகிறதை காண்பித்திருக்கிறார். கர்த்தர் நிச்சயித்து சீக்கிரமாய் செய்ய போகிறதை இந்த நாளிலே உறுதிப்படுத்தின தயவுக்காக நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. ஹalleluya, hallelujah, hallelujah. Thank you Holy Spirit. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நல்லவர். கடந்த 6 மாதங்கள் எங்களை அற்புதமாய் பாதுகாத்து அதிசயமாய் நடத்தின அன்புக்காக நன்றி. 7வது மாதத்தை காண செய்ததும் அல்லாமல் உங்க சமூகத்திலிருந்து துவங்கும்படி நீங்க கொண்டு வந்தீங்க. பாட, துதிக்க, ஆராதிக்க, செபிக்க வச்சீங்கப்பா. எங்களோடு பேசினீங்க, எங்களோடு பேசி நம்முடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஈனப்படுத்தப்பட்ட நாட்களுக்கு பதிலாய் மகிமைப்படுத்தப்படுகிற நாட்களை நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, இந்த வார்த்தையை தங்களுக்கென்று யார் யார் எடுத்துக்கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேரையும் பிளஸ் பண்ணி செபிக்கிறேன். இது இவர்கள் வாழ்க்கையில் அப்படியே நடப்பதாக. யோசேப்பின் வருத்தம் யாவையும் மறக்கும்படி செய்தவர் எங்கள் வாழ்க்கையில் நீ செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும், ஆசீர்வதியும். இந்த மாதம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியின் மாதமாய், ஆசீர்வாதமான மாதமாய் கர்த்தர் மாற்றுங்க. ஒவ்வொரு நாள் வேண்டிய
நன்மையும் கிருபையும் தொடர பண்ணி குறைவில்லாமல் நடத்துங்க. படிக்கிற பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதிங்க. வெளியூர்ல வெளிநாட்டில் இருக்கிறவர்களை விசேஷமாய் காத்து கொள்வீராக. வேலையை ஆசீர்வதிங்க, பிசினஸ் ஆசீர்வதிங்க. எந்தெந்த காரியத்துக்கு காத்திருக்கிறார்களோ அதற்கான வாசல்கள் திறக்கப்படும்படி கர்த்தர் கிருபை செய்வீராக என்று செபிக்கிறோம். பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். கிருபையா இறங்கி பரிபூர்ண விடுதலை சுகபலத்தை கொடுத்து கண்மணி போல காத்துக்கொள்ள போக்கில் வரத்திலும் ஒவ்வொருவரை விசேஷமாய் காத்துக் கொள்வீராக. இந்த மாதம் சபையில் நடக்கிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வெளி ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கிருபை உண்டாகட்டும். நல்ல செய்திகளை மாறி மாறி கேட்க பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். சபையில் உள்ளவங்க ஆன்லைன் மூலமாய் அநேகர் இதுல ஒவ்வொரு மீட்டிங்ல இணைகிறவர்கள் உண்டு. அத்தனை பேரையும் சேர்த்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் ஆண்டவர் இந்த நம்பிக்கையில உறுதியா இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்களும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.